சுடுவேன் நாயே, தூக்கி அடிப்பேன் நாயே போன்ற அநாகரிகமான பேச்சு பேசும் அர்ச்சுனா போன்ற கீழ்த்தரமான தமிழ் துரோகிகளுக்கு யார் இன்னும் ஆதரவு கொடுக்கிறார்கள்? ஈழத் தமிழ் இனம் தலைவன் காட்டிய உன்னதமான வழிகாட்டலில் இருந்து இன்று தடம் மாறி இவ்வாறான முட்டாள்களிடம் சிக்கி சின்னா பின்னமாகிக் கொண்டு இருக்கிறார்கள். மண் இழந்து, மொழி இழந்து, உரிமை இழந்து, சுயநல தமிழ் அரசியல்வாதிகளிடம் மாட்டுப்பட்டு போய் சிங்களவர்களுக்கு அடிமையாய் வாழ வேண்டிய நிலைக்கு இன்று தமிழ் இனம் தள்ளப்பட்டு உள்ளது. இந்த சுயநல தமிழ் அரசியல்வாதிகள் தங்கள் சொத்துக்கள் இந்தியாவில் உள்ளதால் இந்திய அரசாங்கத்துக்கு செம்பு தூக்குகிறார்கள். இந்தியாவால் தமிழ் மக்களுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஈழ இன படுகொலை மே 18 இதற்கு ஒரு சான்றாகும். தமிழ்நாட்டில் தமிழன் ஒருவன் எப்ப ஆழ்கிறானோ அப்போதான் தமிழருக்கு விடிவு. மத்தியில் இருக்கும் இந்திய அரசாங்கம் எப்போவும் தமிழின எதிரிகள். இதை தமிழ் மக்கள் உணர வேண்டும். திராவிட ஆரிய சிந்தனைகள் தமிழ் இன விரோத சிந்தனைகள். தமிழ் மக்களாகிய நாம் மேற்குலக நாடுகளை அல்லது ஏன் சீனர்களை கூட நம்பலாம். வடக்கனை நம்பினால் தமிழ் மக்கள் நடுத்தெருவில் நிற்க வேண்டியதுதான். அவன் எப்பையும் தமிழரை இந்துவாகவோ சக மனிதனாகவோ பார்க்க மாட்டான். அவன் சிங்கள மக்களின் பக்கமே நிற்பான். வடக்கன் எப்பவும் சிங்களவன் இராமன் இனம் எனவும் தமிழன் இராவணன் இனம் எனவும் நம்பும் அடிமட்ட முட்டாள்கள். தமிழ் மக்கள் இந்த முட்டாள்களை நம்பியது போதும். இந்திய சார்புள்ள தமிழ் அரசியல்வாதிகளை தூக்கி எறிவோம்.